முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 அதனுடைய ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத செயலமர்வு தொடர்ந்த 3வது செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த 2 செயலமர்வுகளும் அலுவலக நடைமுறைகள் தொடர்பாக 1வது வினாத்தாளின் ஒரு பகுதிக்கானவை என்கிற அடிப்படையில் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். நாங்கள் எல்லா வினாத்தாளுக்கும் அல்லது ஒரு வினாத்தாளினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து கலந்துரையாட வேணும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு மொழியாற்றல் தொடர்பான விடயங்களை பார்க்க போகிறோம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமை காணும் பரீட்சைக்கான விடயங்களை தான் கடந்த 2 செயலமர்வுகளை பார்த்திருக்கிறோம். அதற்கான காணொலிகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தயவு செய்து செயலமர்வில் கலந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அந்த காணொலியை திரும்ப பாருங்கள். அதுதான் உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கு நாங்கள் இதனுடைய முதல் பகுதி, இந்த வினாத்தாள் 1வது வினாத்தாளினுடைய முதல் பகுதியாக அமைகிற மொழியாற்றல் தொடர்பாக பேச போகிறோம். இந்த மொழியாற்றலில் நாங்கள் சில வேளைகளில் செய்கிற பயிற்சிகள் கொஞ்சம் கடினத்தன்மை கூடியதாக இருக்கும். உங்களுக்கான வினாத்தாளில் இதை விட இலகுவான வினாக்கள் வரலாம், வரலாம், சரிதானே? ஆனால் ஓரளவுக்கு கடினமாக பயிற்சி செய்வது உங்களுடைய பரீட்சையை இலகுவாக்கும். ஒரு சொற்றொடர் உண்டு, பயிற்சி கடுமையாக இருந்தால் சண்டை இலகுவாக இருக்கும் என்று சொல்லி. உங்களுடைய பரீட்சையும் அதுபோல தான். இந்த பயிற்சி மேடையில் நீங்கள் கடினமாக பயிற்சி செய்தீங்களாக இருந்தால் அங்கே பரீட்சை மேடையில் மிக இலகுவாக இருக்கும். உங்களால் அதை இலகுவாக அந்த வினாத்தாளை கையாளக்கூடியதாக இருக்கும். அங்கே சில வேளைகளில் உங்களுக்கு 3 அல்லது 4 வசனங்களை ஆகக்கூடியது 3 வசனங்களை ஒன்றாக தந்துவிட்டு அவற்றை சேர்த்து ஒரே வசனமாக எழுதும்படி கேட்கிற மாதிரியான வினாக்களும் வரும். அவ்வாறு இல்லாமல் ஒரு பந்தியை தந்துட்டு அந்த பந்தியினுடைய சாராம்சத்தை ஒரு வாக்கியத்தில் எழுதுங்கள் என்று சொல்லியும் கேட்பார். சில வேளைகளில் ஒரு பந்தியை தந்துட்டு அதில் இருந்து கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். அந்த பந்திகள் ஓரளவுக்கு நிர்வாக விடயம் சார்ந்த பந்திகளாகத்தான் இருந்திருக்கு, நிர்வாகத்தோடு தொடர்பு பட்ட பந்திகளாக இருக்குது. அந்த பந்திகளை தந்துட்டு அந்த உரைப்பகுதியில் இருந்து வினாக்களை கேட்கிறார்கள். அந்த வினாக்களுக்கு சில வேளைகளில் 2 புள்ளிகள் ஒவ்வொரு வினாவுக்கும் வழங்குவதாக இருக்கு. இப்போ இவ்வாறான வினாக்களை நாங்கள் எதிர்பார்த்து அதற்கான பயிற்சிகளை செய்கிற வகையில் தான் இந்த வினாத்தாள் 1வது பயிற்சி வினாத்தாள் உங்களுக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. எதிர்வருங்காலங்களில் பயிற்சி வினாத்தாள் பதிவிடப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் அதை செய்து பார்த்து கொண்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதில் உங்களால் இயன்ற அளவுக்கு அந்த நேரத்துக்குள்ளே செய்ய முடியுதாண்டும் பார்க்க வேணும். 2 மணித்தியாலம் என்று சொல்லி ஒரு வினாத்தாளை நாங்கள் போட்டிருந்தமாக இருந்தால் 2 மணித்தியாலத்தில் உங்களால் செய்ய முடியுதா என்று சொல்லி அந்த நேரத்தை செட் பண்ணி செய்து பார்த்துட்டு வருகிறது தான் மிகவும் பயன் தரும். சரிதானே? சரி, அப்போ இதில் 1வது வினா, அப்போ டைப் 1 என்று போட்டிருக்கிறோம். வினா வகை 1. பின்வரும் பந்திகளை வாசித்து ஒவ்வொரு பந்தியிலும் உள்ள பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் கூறுக. இவ்வாறான வினாக்கள் மிக உயர்நிலை பரீட்சைகளுக்கும் வருது. பிள்ளைகள் இலங்கை நிர்வாக சேவை, வெளிநாட்டு சேவை இப்படியானவற்றுக்கும் வருது. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கும் வருது. என்ன வித்தியாசம் என்றால் அந்த பந்திகளினுடைய கடினத்தன்மையில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். உங்களுக்கு தருகிறது மிகவும் இலகுவாக 5ஆம் வகுப்பு பிள்ளை கொடுத்த மாதிரி இருக்காது, ஓரளவு கடினமாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பந்தியை வாசித்து அந்த பந்தி என்ன சொல்லுது, சரிதானே? சில வேளை அது உங்களுடைய சொந்த மொழி நடையில் எழுத சொல்லியும் சொல்லுவார்கள். சொந்த மொழி நடை என்றால் அதில் இருக்கிற சொற்களை கட்டாயம் பாவிக்க வேணும் என்று சொல்லி இல்லை. ஒரு தனி வாக்கியம் என்று சொல்லி எழுதுகிறது ஆக கூடினது 13 சொற்கள், ஆக குறைந்தது 9 சொற்கள் இதுக்குள்ளே இருக்க வேணும். இந்த தமிழ் இலக்கணத்தில் படிக்கிற தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம், அந்த வாக்கியத்தை பற்றி நான் கதைக்கலை. இங்கே ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் எழுதுங்கோ என்றால் ஒரு முற்றுப்புள்ளி தான் வர வேணும். 2 வசனத்தில் எழுதி போடக்கூடாது, சரிதானே? அப்போது ஒரு வசனத்தில் அந்த பகுதியை எழுதுறதுக்கு நாங்கள் பழக போகிறோம். நானும் நீங்களும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பகுதியை வெறும் ஒளிப்பதிவுக்காக நான் மட்டும் சொல்லி நானே விடியை சொல்லி போகிறது நோக்கம் இல்லை. நீங்கள் பேசலாம்.
பேசுகிற போது ஒருவர் மட்டும் பேசக்கூடிய மாதிரி இருக்கணும். மற்றாக்கள் பேசுகிறோம்னு தெரிஞ்சால் நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நான் கேட்குற போது நீங்கள் மைக்கை ஒன் பண்ணுங்க. யார் பதில் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி மைக்கை ஒன் பண்ணுங்க. நீங்கள் என்ன பேரில் இருக்கிறீங்களோ அந்த பேர் சொல்லி நான் கேட்குற ஆள் மட்டும்தான் பதில் சொல்லுவேன். பதில் சொல்வதற்கு தயாராக இருப்பவர்கள் உங்களுடைய மைக்கை ஒன் பண்ணிட வேணும். அப்போ நான் மைக்கை ஒன் பண்ணியிருக்கிறார்களை பார்த்து கேள்வி கேட்பேன். நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி அவர் மட்டும் பேசினால் அது செயலமர்வு அழகாக இருக்கும். சரி, அது முதலாவது உரைப்பகுதியை வாசிப்போம். உலக மகா கவிகளுள் பிரபல்யம் மிக்க ஒருவரும் இந்தியாவின் தேசிய கவி என்றும் முண்டாசு கவி என்றும் போற்றப்படுபவருமான சுப்பிரமணிய பாரதியாரின் எழுத்து நடை காணுந்தோறும் அதிசயிக்க செய்கிறது. அவர் தம் பாக்களில், அதாவது கவிதைகளில், அப்படி அந்த கோடு போட்டால் அதை நாங்கள் அதாவது என்று சொல்லி நினைக்க வேண்டும். அவர் தம் பாக்களில், அதாவது கவிதைகளில் பல இடங்களில் எளிதினும் எளிதான வெள்ளை சொற்களை பாமரரும் எளிதில் பொருளுணருமாறு பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் எளிமையான இலக்கண பிரயோகங்களையும் அங்கே காணலாம். இதே பாரதியார் எழுதிய பத்திரிகை ஆக்கங்களிலும் அவரது கவிகள் சிலவற்றிலும் கற்றுணர்ந்த பண்டிதரும் எளிதில் பொருளறிய இயலாதனவான அரிதினும் அரிதான மக்கள் வழக்கில் இல்லாத சொற்பிரயோகத்தையும் கடினமான இலக்கண பிரயோகங்களையும் காண கிடைக்கின்றது. திரும்ப ஒருக்கா வாசிப்போம். உலக மகா கவிகளுள் பிரபல்யம் மிக்க ஒருவரும் இந்தியாவின் தேசிய கவி என்றும் முண்டாசு கவி என்றும் போற்றப்படுபவருமான சுப்பிரமணிய பாரதியாரின் எழுத்து நடை காணுந்தோறும் அதிசயிக்க செய்கிறது. அவர் தம் பாக்களில், அதாவது கவிதைகளில் பல இடங்களில் எளிதினும் எளிதான வெள்ளை சொற்களை பாமரரும் எளிதில் பொருளுணருமாறு பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் எளிமையான இலக்கண பிரயோகங்களையும் அங்கே காணலாம். இதே பாரதியார் எழுதிய பத்திரிகை ஆக்கங்களிலும் அவரது கவிகள் சிலவற்றிலும் கற்றுணர்ந்த பண்டிதரும் எளிதில் பொருளறிய இயலாதனவான அரிதினும் அரிதான மக்கள் வழக்கில் இல்லாத சொற்பிரயோகத்தையும் கடினமான இலக்கண பிரயோகங்களையும் காண கிடைக்கிறது. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்விக்கு வரப்போகிறேன். இந்த விடைகளை தனிய வசனத்தில் சொல்லுங்க என்று கேட்கறது இல்லை, இதை விட வேறு கேள்விகள். ரசாக் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க. இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த உரைப்பகுதியை எழுதுகிறேன்? இந்த உரைப்பகுதியில் சார் சொல்றாங்க என்னதுண்டா, பாரதியார் எழுதிய கவிதைகள் அதே போன்று அவர் எழுதிய அனைத்திலும் கொஞ்சம் கவனிங்க. இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன? அவர் என்ன எழுதுகிறார் என்று நான் கேட்க இல்லை, ஏன் எழுதுகிறார்? இந்த உரைப்பகுதி எழுதியவருடைய நோக்கம் என்ன? கேள்வி விளங்குதா? என்ன நோக்கத்துக்காக இது எழுதியிருக்கிறேன்? இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு ஏலம் சொல்லுங்க. பாரதியாரின் சொல்லுங்க. பாரதியாரை சிறப்பித்து கூற சார். பாரதியாரை சிறப்பித்து கூற. ஓகே, அட்சயா சொல்லுங்க. இதுல சார் என்னண்டா, பாவன மக்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக தனது கவிதைகள் இதுகளை ஏற்றுவதான பிரதான நோக்கமாக பாரதியார் எழுதி இருக்கிறார். சரி, நான் கேட்காம பேசலாம். மயூரன் சொல்லுங்க. இலக்கணத்தை கவிதை வடிவில சொன்னா சாதாரணங்களுக்கும் சும்மா விளங்க. என்னுடைய கேள்வி, இதை எழுதினவருடைய நோக்கம் என்ன? இதை யாரோ ஒருவர் எழுதி இருக்கிறார் தானே, அவர் என்ன நோக்கத்துக்காக இது எழுதி இருக்கிறார்? பாரதியாருடைய கொள்கை. பாரதியாருடைய கொள்கையை சொல்வது. ஓகே, சொல்லுங்க.
பாரதியாரின் எழுத்து நிலையை பற்றி விவரிக்கிறார். கிரேட், தேங்க்யூ. பாரதியாருடைய எழுத்து நடை பற்றி விவரித்தல். ரிசாத்தினுடைய மிக பதில். மற்ற ஆக்கள் ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சத்தம் இருக்கிற இடத்துல இருந்தா ஓ பண்ணுங்க. ரிசாத்தினுடைய அழகான பதில் என்ன சொல்லியிருக்காரு என்றால், பாரதியாருடைய எழுத்து பற்றி விவரிப்பதுதான் இது எழுதியவருடைய நோக்கம். ஓகே ரிஷாத், பாரதியாருடைய எழுத்து நடை தொடர்பாக இவர் அபிப்பிராயங்களை சொல்லுகிறார். சரி, ஜென்சன் தேவதாசிட்ட நாங்க வாரம் அவர்கிட்ட கேட்போம். பாரதியாற்ற கவிதை என்ற திறன். பாரதியாருடைய கவிதையின் திறன்களை பற்றி அவர் பேசுகிறார். பிழையான விடை அல்ல, நான் இன்னும் கூடுதலாக எதிர்பார்க்கிறேன். ரிஷாத் சொல்லுங்க. சரி, இது பாரதியார் வந்து சொல்வளம், அவர் தமிழ் புலமையை பத்தி அவர் சொல்ல வர்றாரு. அவரு சரி, இன்னொரு விதமாக கேட்கிறேன். பாரதியாருடைய எத்தனை விதமான எழுத்து நடைகளை பற்றி பேசுகிறார்? அவர் வந்து சார் எளிமையான எழுத்து நடையும் அவருக்கு ஏழும் என்றும், அதே மாதிரி கடினமான அது வந்து தமிழ் புலமை உள்ளாக்க விளங்குற மாதிரியான எழுத்து நடையும் அவரால் முடியுங்கிற அவர் சொல்ல வர்றாரு. சரி, அப்ப இங்க இந்த உரைப்பகுதிக்குள்ள இருக்கிற எத்தனை கருத்துக்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு? 2 கருத்து சார். முதலாவது கருத்து சொல்லுங்க. அவர் வந்து சார் பாமர மக்களுக்கு விளங்குற மாதிரியான எளிமையான மொழியிலையும் அவர் வந்து அவர் பாடல்களை பாமர மக்களுக்கு விளங்கும்படியான என்ற வார்த்தை அவசியமா எளிமையான மொழி நடையை கையாண்டார் என்று சொல்லுகிற போது முன்னுக்கு நீங்கள் பாமர மக்களுக்கு புரியக்கூடியங்கிற வார்த்தையை கட்டாயம் போட வேணுமா? இல்ல சார், இல்ல, அது தேவைப்படாது. சுருக்கமா எழுத போல தேவைப்படாது. அப்போ எளிமையான மொழி நடையை கையாண்டிருக்கிறார். ஒன்று. அடுத்தது வந்து கடினமான மொழி நடையும் அவர் கையாண்டிருக்கிறார். கடினமான மொழி நடையையும் கையாண்டிருக்கிறார். யார் கையாண்டிருக்கிறார்? பாரதியார். உலக மகா கவிகளுள் பிரபல்யம் மிக்க ஒருவர், இந்தியாவின் தேசிய கவி, முண்டாசு கவி என்பதெல்லாம் தேவையா? அது தேவையில்லை சார். அந்த பகுதி வேணுமா? இல்ல இல்ல, அவர் புகழுரை எல்லாம் தேவையில்லை. அது எல்லாம் அவரை பற்றி பேசுற எங்களுக்கு பாரதியார் என்று விளங்கிட்டு என்ன? பாரதியார் 2 விடயங்களை சொல்லி இருக்கிறார். ஒன்று என்ன சொல்லுகிறார்? சார் பாரதியாரை பத்தியோ? பாரதியாருடைய எழுத்து நடை என்ன? எழுத்து நடை. எழுத்து நடை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்? சில இடங்கள்ல வந்து இலகுவானதாகவும், சில இடங்கள்ல வந்து அந்த என்ன சொல்றது, கடினமானதா. எத்தனை வகை மொழி நடையை பயன்படுத்தி இருக்கிறார்? 2 வகையான மொழி நடை. 2 வகையான மொழி நடையை பயன்படுத்தி இருக்கார். இப்ப சேர்த்து வசனம் சொல்லுங்க எனக்கு. இதுக்கு என்ன சார்? இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு வசனமாக சொல்லுங்க நீங்க சொன்ன கருத்துக்கள். பாரதியார் எளிமையான மொழி நடையிலும் கடினமான மொழி நடையிலும் தனது கவிகளை ஆக்கங்களை, தன்னுடைய படைப்புகளை என்று சொல்லுவோமா, தன்னுடைய படைப்புகளை வழங்கி இருக்கிறார். இதுல ஒரு கொஞ்சம் தெளிவில்லாம கிடக்கு. நீங்க சொல்லிக்க பாருங்க, பாரதியார் எளிமையான மொழி நடையிலும் கடினமான மொழி நடையிலும் தன்னுடைய படைப்புகளை தந்திருக்கிறார் என்கிற போது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம் போல இருக்கு பாருங்க. என்ன சொல்ல போட்டா கிளியர் ஆகும் என்று சொல்லுங்க. பாரதியார் நீங்க சொன்ன விட கிரேட், சரியா? பாரதியார் எளிமையான மொழி நடையில் என்று ஷார்ட் மட்டும் பேசுங்க. நான் ஜசோதாக்கு இன்னொரு வாய்ப்பு தாரன். பாரதியார் எளிமையான மொழி நடையையும் தன்னுடைய படைப்புகளில் எளிமையான மொழி நடையையும் கடினமான மொழி நடையையும் கையாண்டிருக்கிறார் என்று சொல்றீங்க. அப்போ குழப்பம் ஒன்று வருகிறதல்ல, ஒரே இடத்துல அவர் பாவிக்கிறார் அதை? இல்ல இல்ல சார், அவர் வந்து அவங்கள சொல்ற இடத்தை பொறுத்து அவர் பாவிக்கிறார் சார், வித்தியாசமா. அந்த இடத்தை பொறுத்து பாவிக்கிறாருங்கிறது எப்படி சொல்ல போறீங்க?
அஹ் அவர் வந்து சாதாரண பாமரருக்கு போய் சேரக்கூடிய கருத்தை சொல்றவங்கள வந்து எளிய மொழிநடையிலையும், அதே மாதிரி கற்றறிஞ்சவங்களுக்கு வந்து சொல்ற இடத்துல வந்து அவர் இதோட கடினமான மொழிநடையிலையும் சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல அப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்க பாமரர்களுக்கான இலக்கியத்தை எளிமையாக எழுதினார், கற்றறிந்தோருக்கான இலக்கியத்தை கடினமாக எழுதினார் என்று அந்த சந்தர்ப்பத்தை அடையாளம் காட்டுறாங்களா இந்த பந்தியில? இந்த இதுல சார் பத்திரிகையிலையும் சொல்லி சொல்லிருக்காங்கல்ல சார். பத்திரிகைகளிலும் அவரது கவிகள் சிலவற்றிலும் என்று சொல்றாங்க. பத்திரிகைகளிலும் அவருடைய கவிகள் சிலவற்றிலும் என்று சொல்றாங்க. அது கற்றறிந்தோருக்கானதுதான் அந்த கவிதை என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கா. பத்திரிகை சாதாரண மக்கள் வாசிக்க கூடாதா? வாசிக்கலாம். அப்போ பாரதியார் எழுத்து நடை என்று போயிருக்காங்க. பாரதியாருடைய எழுத்து நடை அழகானது. சரி, அது கிரேட். பாரதியார் 2 விதமாக எழுதியிருக்கிறார் என்பதெல்லாம் சரி. நீங்க சொன்ன விட பிள்ளை, நான் ஏன் உங்களை இப்படி பிடிச்சு வச்சு இப்படி செய்யறேன்னு நீங்க கடைசியா விளங்கி கொள்வீங்க. ஓகே, சொல்லுங்க. பாரதியார் தன்னுடைய இலகுவா மொழிநடையையும் கடினமான மொழிநடையையும் கையாண்டுள்ளார் என்று சொல்லி இருக்கிறார். மேலதிகமாக என்ன சேர்த்தால், என்ன சொல்ல சேர்த்தால் இன்னும் கிளியரா இந்த வசனம் வரும். சரி, நான் ஒருக்கா யசோதாவை கூப்பிடுறேன். யசோதா ஒருக்கா திருத்தங்களை பாப்பம், மேலதிகமா என்ன திருத்தலாம்னு சொல்லி. யசோதா லைன்ல இருக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்க. பாரதியார் பாமர மக்களுக்கும் எளிதில் விளங்கக்கூடியமாறு எளிமையான முறையிலும் கடினமான முறையிலும் அவரது ஆக்கங்களை தந்துள்ளார், படைத்துள்ளார். ஓகே, அது அவர் ரிசார்ட் சொன்னதுல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுடைய விட வேறுபடையில் உங்களுடைய கிரேட் ஆன்சர். ஓகே, வேற யார் இத? சசி ஒரு கரெக்ட் பண்ணுவோமா சார்? உலகமகா கவிஞரான பாரதியார் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலே தனது எழுத்து நடையினை படைத்துள்ளார். உலக மகா கவிஞர் என்றது பாரதியாருக்கு தேவையா? ஒரு சுருக்கம் எழுதிகள் தேவையில்லை தான் சார். அது போட்டு பார்த்தனா அது எந்த இடத்த கரெக்ட் பண்ணலாம் வந்து போடக்கூடாது. அடைமொழிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அல்லது பாரதியார் அவருடைய அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலே தனது எழுத்து நடையினை படைத்துள்ளார் என்று போடலாம். போட்டீங்க என்றால் ஒரு துண்டை விட்டுட்டீங்க நீங்க. பாரதியார் அனைவருக்கும் புரியும் அல்லது எளிதான மொழிநடையில் தன்னுடைய படைப்புகளை தந்துள்ளார் என்று சொன்னால் உரையாசிரியர் சொன்ன பாதி கருத்தை தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள், மீதி கருத்தை காண இல்லை. ஏனென்றால் இங்க உரையாசிரியர் ஏற்கனவே ரிசார்ட் சொன்னது போல 2 கருத்துக்களை தந்திருக்கிறார். உரையாசிரியர் 2 விஷயத்தை சொல்லுகிறார். பாரதியார் தன்னுடைய ஆக்கங்களில் எளிமையான மொழிநடையையும் கடினமான மொழிநடையையும் கையாண்டுள்ளார், அல்லது தன்னுடைய ஆக்கங்களில் எளிமையானது கடினமானது எனும் 2 வகை மொழிநடைகளையும் கையாண்டுள்ளார் என்று சொல்லுகிறது சரியான விடை. நான் இன்னும் திருத்தமாக தேவதாஸ் ஏதோ சொல்ல வாரீங்க? வின்சன் பொருத்தமான சூழலுக்கு ஏற்ப எளிமையான மற்றும் கடினமான மொழிகளை கையாண்டுள்ளார். சூழலுக்கு ஏற்ப என்பது சரி, ஓரளவுக்கு பொருந்தலாம். வேற யார்? மக்கள் வழக்கில் இல்லாத சொற்கள் பிரயோகித்திருக்கு. மக்கள் வழக்கில் இல்லாத சொற்களை பிரயோகித்தல் என்பது கடினமான என்பதை விளங்கப்படுத்துறதுக்காக அவர் கையாண்ட ஒரு சொல்லாச்சு. இப்ப பாருங்க பிள்ளைகள், அவர் சொன்ன ரிசார்ட் சொன்ன அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் அழகுபடுத்துறேன். அட்சியா சொல்ல போறீங்களா? முள்ளியவளை சொல்லுங்க. பாரதியார் தனது எழுத்து நடையிலே ஹலோ ஓம் சொல்லுங்க. இந்த கலோ கூப்பிட்டவரை காண இல்லை. அட்சயா சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஆம் சார், பாரதியார் தனது படைப்புகளில் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற இடங்களில் எளிமையான மொழிநடையையும் கடினமான மொழிநடையினையும் கையாண்டுள்ளார். கிரேட் கிரேட் கிரேட். இப்படி சொல்லுவோமா? பாரதியார் தன்னுடைய படைப்புகளில் சிலவற்றில் எளிமையான மொழிநடையையும்
வேறு சிலவற்றில் கடினமான மொழிநடையையும் கையாண்டிருக்கிறார். அதுதானே அவர் சொல்ல வந்த கிளியக்கட்டான விஷயம். என்ன பாரதியார் தன்னுடைய சில ஆக்கங்களில் எளிமையான மொழிநடையையும் சில ஆக்கங்களில் கடினமான மொழிநடையும் என இருவகை மொழிநடையை கையாண்டிருக்கிறார். பாரதியார் தன்னுடைய ஆக்கங்கள் சிலவற்றில் எளிமையானதும் சிலவற்றில் கடினமானதுமான இருவகை மொழிநடைகளை கையாண்டிருக்கிறார். இப்ப விளங்குதா நாங்க எப்படி ஒரு சுருக்கத்துக்குள்ள போகிறோம்? அந்த சில என்ற விடயத்தை சொல்லுகிற போது இல்லாவிட்டா ஒரே ஆக்கத்திலேயே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டார் என்ற மாதிரியான ஒரு கருத்து விளங்குதா? ரிசார்ட் நாங்க எந்த இடத்தை திருத்துறோம்? நீங்க ரெண்டு இடம் நீங்க ரெண்டு இடம் டோப். ஒரு காலம் உங்களை நான் குறைக்க இல்லை. ஆனால் நீங்க என்னதான் செய்தாலும் நான் இன்னும் இன்னும் என்று உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்க என்னதான் சொல்றா செய்தாலும் நான் இன்னும் இன்னும் இந்த விளங்குதானே? பாரதியார் தன்னுடைய ஆக்கங்கள் சிலவற்றில் எளிமையானதும் சிலவற்றில் கடினமானதும் என இருவகை மொழி நடைகளை கையாளுகிறார் அல்லது கையாண்டிருக்கிறார். முடிஞ்சா அழகா வந்ததா சுருக்கம்? இனி எழுதலாமா? என்னப்பா? இதுக்கு விடைய எழுதுறது மட்டும் நோக்கம் இல்லை. எப்படி ஒரு விடையை நாங்க அணுக போறோம்? உலக மகாகவிகளுள் பிரபல்யம் மிக்க ஒருவரும் இந்தியாவின் தேசிய கவி என்றும் முண்டாசு கவி என்றும் போற்றப்படுபவருமான சுப்பிரமணிய அவளதையும் வெட்டிட்டு பாரதியார் எழுத்து நடையை காணந்தோறும் அதிசயிக்க செய்கிறது. அது கூட தேவையில்லை. எழுத்து நடை, பாரதியாரின் எழுத்து நடை என்ன ரெண்டு விதமாக இருக்கு. எளிதினும் எளிதான வெள்ளை சொற்களை பாமரரும் எளிதில் பொருளுணருமாறு பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் எளிமையான இலக்கண பிரயோகங்களையும் அங்கே காணலாம் என்ற எளிய நடையில் எழுதினார். அவ்வளவுதான். என்ன சில ஆக்கங்களை எளிய நடையில் எழுதினார். அடுத்தது உங்களுக்கு இந்த வசனங்களை உங்களுடைய எக்ஸாமில் எப்படி தருவாங்க என்றால், பாரதியார் உலக மகாகவி என்று போற்றப்படுகிறார். அவர் தன்னுடைய சில கவிதைகளில் எளிமையான மொழிநடையை கையாண்டிருக்கிறார். வேறு சில அடுத்ததில் இன்னும் சில படைப்புகளிலே அவர் கடினமான மொழிநடையை கையாண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வசனம் தருவார்கள், இது அதிசயிக்க செய்வதாக இருக்கிறது என்று. இப்படித்தான் உங்களுக்கு தருவாங்க. இப்போ இந்த மாதிரி தர மாட்டாங்க. இதை விட கொஞ்சம் எளிமைப்படுத்துவாங்க. உங்களுக்கு விளங்கணும், பாரதியார் சில படைப்புகளில் எளிமையாகவும் சில படைப்புகளில் கடினமாகவும் இருவகை மொழிநடையை கையாண்டுள்ளார். எங்களுக்கு அதிசயிக்குது, ஆச்சரியம் தருது எல்லாம் தேவையில்லை. அது சும்மா சொல்லுகிறது, ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு விவரித்தல். சரிதானே? விவரித்தல்கள் சில டெக்னிக்கல் வச்சிருக்கோம் பிள்ளைகள். சில கோபிநாத் சொல்லுங்க. வந்த சொல் திருப்பி திருப்பி வரலாம் சார். சில தவிர்க்க முடியாமல் ரெண்டு இடத்துல அது வேறு வழி இல்லை. சிலவற்றில் எளிமையானவற்றையும் வேறு சிலவற்றில் கடினமான, சில இலக்கியங்களில் எளிமையாகவும் வேறு சில கடினமான மொழிநடைகளிலும் எழுத வேணும். சில இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க, சுருக்கம் எழுதுகிறது சில பல இந்த மாதிரி எந்த வார்த்தையாக இருந்தாலும் ரெண்டாந்தரம் அந்த வார்த்தை வரவே கூடாது என்று சொல்லி ஏன்னா ஒருபோதும் இல்லை. நான் எழுதி கையெழுத்து வச்சு தாரேன். சில இடத்துல அப்படின்னால் எக்ஸ் என்று தான் போடுவோம், இல்லாட்டி பொருள் விளங்காது. சரிதானே? சில கவிதைகள் இலகுவாகவும் சில கவிதைகள் கடினமாகவும் எழுதியுள்ளார் என்றால் நாங்கள் எப்படி எழுத்து நடை என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. எளிமையான எழுத்து நடையையும் கடினமான எழுத்து நடையையும் கையாளுகிறேன். அப்போ எழுத்து நடை என்று சொல்லி ரெண்டு தரம் வந்துட்டு இப்படி ஒரு கொஞ்சம் விதவதனமாக இருக்குது. நீங்கள் டோன்ட் வரி, அப்படியே எழுது, பிழைக்காது. சரியா? அப்போ இந்த என்ன சொல்லுகிறது, சுருக்கத்துக்கு பாவித்த சொல்ல மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்கிறது. அது என்ன சொல்லுகிறேன்டா, இப்படி எழுதக்கூடாது. அப்போ பசு சாதுவான பிராணி, பசு பால் தரும், பசுவுக்கு 2 கொம்புகள் உண்டு, பசுவுக்கு நீளமான வால் உண்டு என்று எழுதக்கூடாது. பசு சாதுவான பிராணி, அது பால் தரும், அதற்கு 2 கொம்புகள் உண்டு என்று எழுதலாம். விளங்குதா? அந்த பாவித்த சொல்ல திருப்பி திருப்பி எழுதக்கூடாது என்பதன் பொருள் என்னென்று விளங்குதா பிள்ளைகள்? என்னையா பசு 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 என்று ஒவ்வொன்றுக்கும் எழுதி கொண்டு கூடாது. நாங்கள் 3ஆம் வகுப்பில் எழுதுவோம், பசு சாதுவான பிராணி, பசு பால் தரும்,
அப்படி என்று சொல்லி எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது என்பதற்காகத்தான் பயன்படுத்திய சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டாம் என்று சுருக்கம் எழுதுகிற போது சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள். அதுக்காக பயன்படுத்திய சொல்லை பயன்படுத்தவே கூடாது, தூக்கு தண்டனை தருவாங்கன்னு நினைச்சு கொண்டா இந்த எழுத்து நடைங்கிற சொல் ரெண்டு இடத்துல தவிர்க்க முடியாது. இலகுவான மொழி நடையிலும் கடினமான மொழி நடையிலும் என்று எழுதுகிற போது மொழி நடை என்ற சொல்லு 2 தரம் வந்துடுது. சரியா? உங்களோட கேள்விக்கு விட கிடைச்சதா? அப்போ யார் கோபிநாத்தா கேட்டது? ஓகே, சரி. அடைய தேவையில்லை. இப்போ இப்ப சில டெக்னிக் சொல்லி தருகிறேன், இப்படி வச்சுக்கொள்வோமே. நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு எனக்கு அதை வேறு விதமாக எழுதுறதுக்கு ஒரு வழிமுறை இருந்தா சொல்லித்தாருங்க. கத்தரிக்காய், வெண்டிக்காய், பாகற்காய், புடலங்காய், பயற்றங்காய், பீர்க்கு, கடலை, உளுந்து, பயறு, உருளைக்கிழங்கு, செத்தல் மிளகாய் மற்றும் வெங்காயம் ஆகியவற்றை. நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க கேட்டா சொல்ல மாட்டேன். ஏதாவது பிழை இருந்தா கூட நினைச்சு கொள்ளாதீங்க, திருப்பி இருக்கா சொல்லுகிறேன். கத்தரிக்காய், வெண்டிக்காய், பாகற்காய், புடலங்காய், பயற்றங்காய், பீர்க்கங்காய், கரட், பீட்ரூட், போஞ்சி, கோவா, கடலை, உளுந்து, உருளைக்கிழங்கு, செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம் ஆகியவற்றை இலங்கையிலே விவசாயிகள் பயிரிடுகிறார்கள். இந்த நான் சொன்ன அந்த அவ்வளவு தொகுதியையும் சுருக்கமாக யாராவது எனக்கு சொல்லித்தாருங்க, எப்படி எழுதலாம்? ரிசாத் ரைவல் சொல்லுங்க. தானியங்கள், கிழங்கு வகைகளை, கிழங்கு வகைகள், செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம். மரக்கறிக்குள்ள வந்து வெங்காயம் வரும் தானே சார்? செத்தல் மிளகாய் வருமா மரக்கறிக்குள்ள? அப்ப நாங்க செத்த மிளகாய் வேற சேர்த்துக்கொள்வோம். அதான் போட்டு தாக்கினான். செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் மரக்கறிக்குள்ள வருவா? சரி, எப்ப எடுத்துக்கொள்வோமா? சரி, அச்சயா. ஆம் சார், இலங்கையில் விவசாயிகள் மரக்கறிகளையும் தானிய பயிர்களையும் செத்தல் மழை போன்ற பயிர்களையும் நாட்டு வந்தார்கள். ஓகே, யசோதா. இலங்கை விவசாயிகள் மரக்கறிகளையும் தானிய வகைகளையும் சார், அந்த செத்தல் மிளகான்றது ஊடக பயிரா வராதா சார்? என்ன பயிர்? ஊடக பயிர் பயன்படுத்தலாம். வேறு சொல்லு தேடுங்களே. இந்த உருளைக்கிழங்கு மரக்கறிக்கு வேணும்னா போடுவோம். உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், கடலை, பயறு. கிரேட், நல்லா நல்லா யோசிக்கிறீங்க. ஒரு சின்ன இது பிள்ளையல்ல, சரியான விட. மயூரன், ஜி மயூரன் சொல்லுங்க. வர்த்தக பயிர் வேறா சார் மிளகாய்? என்ன பயிர் ஐயா? வர்த்தக பயிர் ஏற்றுமதி செய்யறாங்களே. வர்த்தக பயிர் செத்தல் மிளகாய் இறக்குமதி செய்கிறீர்கள். பாகிஸ்தான்ல, இந்தியாவில இருந்து எல்லாம் வருது. அது நாம ஏற்றுமதி செய்த காலம் போயிட்டு இப்ப அங்க இருந்து இங்க வருது. என்னன்னு சொல்றோம்? ரொபின்சன் சார், இதுல இருந்து கேட்டோம் சார். என்ன மரக்கறி வகைகளும் தானியங்களும் சொல்லி சொன்னா என்ன சார் அந்த இன்னும் ஒரு சொல்ல சேர்க்கலாம். உப உணவு பயிர்கள். என்ன இலங்கை விவசாயிகள் தானியம், மரக்கறிகள், தானியங்கள் எப்பவும் பெயர் சொல் கூட்டமா எழுதிக்க கடைசி பெயர் சொல்லுக்கு முன்பாக மற்றும் என்று எழுதினால் அது அழகாக இருக்கும். எல்லாத்துக்கும் மற்றும் போடக்கூடாது. ஒரு பெயர் சொல்ல தொகுதியாக எழுதுகிற போது கடைசிக்கு முன்னுக்கு மற்றும் என்று போடலாம். சுருக்கத்தில் அதை தவிர்த்தாலும் அழகு. ஏனென்றால் ஒரு சொல் மேலதிகமா வந்துடும் என்பதால இலங்கை விவசாயிகள் தானியங்கள், கமபோர்வீங்க, என்ன மரக்கறிகள் மற்றும் உப உணவு பயிர்களை பயிரிடுகிறார்கள். இப்ப எங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு, செத்தல் மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம் என்று வருகிற நேரத்தில் அதை உப உணவு ஆக உருளைக்கிழங்கு ஒரு மரக்கறியா எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம், சரிதானே? அது மரக்கறியா எடுக்கலாம். ஆனால் இந்த செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயத்தை நாங்கள் உப உணவு பண்டங்கள் என்று சொல்றோம். அந்த எங்களுக்கு அந்த தொகுதி சொற்களை கொஞ்சம் பிரயோகிக்கிற அறிவு அந்த நேரம் வந்தால் நுட்பமாக இருக்கும். அப்ப இந்த சுருக்கங்கள் எழுதியல அந்த விஷயங்களை நீங்கள் பிரயோகிக்க வேண்டும்,
சரி, ஒவ்வொன்றும் வரைய பார்த்துக்கொள்வோம். மிது சொல்லுங்க, ஐடியா அப்படி வருதாடா? அப்போ இலங்கை விவசாயிகள் உணவு பயிர்களை பயிரிடுகிறார்கள் சொன்னா சரிதானே சார்? எல்லா உணவு பயிர்களும் அனைவரும் சுருங்கிடுமடா. ஏண்டா இலங்கை விவசாயிகள் பயிரிடுகிறார்கள் என்றே சொல்லுவோமே, அது கொஞ்சமாக சுருக்கக்கூடாது. ஒரு 9 சொல்லு 10 சொல்லுல வரலாம் வசனமா. அப்போ அவங்கள்ட்ட ஆக சுருக்கினமெண்டா என்னென்னா ஒரு விடயமாக சில தவறுப்பட்டு போயிடும். இலங்கை விவசாயிகள் உணவுப் பொருட்களை பயிரிடுகிறார்கள் என்பது சரி, அதில் தவறு இல்லை. தானியம், மரக்கறி, உணவு பண்ணங்கள் எல்லாம் உணவுப் பொருள்லாம். ஆனால் கொஞ்சம் விரிக்க வேணும், அந்த ஆக அடிச்ச மடக்கி அப்படி வேணாம். சரியா போ? ஓகே சார். ஓகே ஓகே. ரசாக் ஒரு பதில் போட்டிருக்கிறார். பாரதியாரின் படைப்புகளில் எளிய கடின இலக்கண பிரயோகங்களை காணலாம். இலக்கண பிரயோகங்கள் என்பதை விட மொழி நடைகளை காணலாம் என்று எழுதுறதுதான். என்ற இலக்கண பிரயோகம் தான் அந்த மொழி நடையை கடினமானதா இலகுவானதா என்று காட்டுகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், டூல்ஸ் தான் அது. அப்போ அந்த அடிப்படையில் பிள்ளைகள் இலக்கண பிரயோகம் என்பதை தாண்டி மொழி நடை, அவர் என்னென்னா ஒரு மொழி நடையின் இலகுதன்மை கடினத்தன்மையை தீர்மானிக்கிற 2 கூறுகளை இந்த உரைப்பகுதியில் சொல்லுகிறார். அந்த 2 கூறுகளும் என்னென்னு நினைக்கிறீங்க? ஒரு உரைப்பகுதி அல்லது ஒரு மொழி பிரயோகம், ஒரு மொழி நடை கடினமானது அல்லது இலகுவானது என்பதை தீர்மானிக்கின்ற 2 கூறுகளை உரையாசிரியர் இதில் சுட்டி காட்டுகிறார். என்ன கூறுகளை சுட்டி காட்டுகிறார்? கடினம் இலகு சார். அதுதான் கேட்கிறேன். கடினமானது இலகுவானது என்பதை தீர்மானிக்கின்ற விடயங்களாக 2 விஷயங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். இது கடினம், இது இலகு என்று என்னென்ன தீர்மானிக்குது? ஒன்று பயன்படுத்தப்பட்ட சொற்கள், 2வது சசி சொல்லுங்க, 2வது என்னன்னு? இந்த மிகை ஊட்டி சார் சொல்றதுல எங்களுக்கு தானே சார் பிள்ளைங்களையா ஒரு விஷயத்தை சொல்றது சார். இந்த வாசகரிடம் போய் சேர்றதுக்கு அந்த அதை சொல்றது மேலதிகமாக அந்த நீங்கள் மகாகவியின் இது சொன்னீங்க, இந்த வசனம் தேவையான்னு சொல்லி மெருகூட்டுறதால அந்த அது கவரக்கூடிய ஒரு விஷயங்கள், அது தவிர்க்க வேண்டிய விஷயத்தை தவிர்க்கிறோம். ஆனா இந்த மெருகூட்டுறதால உங்களுக்கு தெரிய வருது இல்ல, மெருகூட்டுகிறதால இந்த வார்த்தைகளை இப்படியே எழுதினால்தான் அது முழுமையானது. ஆனால் ஒரு சுருக்கம் எழுதுறதுன்றது, நீங்க ஒரு முகாமைத்துவ உத்தியோகத்தராக இருக்கிற போது உங்களுக்கு அதில் சொல்லப்பட்ட மெருகுபடுத்தல்கள் அழகுபடுத்தல்கள் அல்ல, என்ன செய்ய சொல்லி அதுக்கு தான் உங்களுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தமிழ் இலக்கணம் இலக்கியம் தெரியுமான்னு பார்க்கறதுக்காக இந்த பரீட்சை வைக்கிறேன். உங்களுக்கு சொல்லப்படுற விடயத்தின் பிரதானமான சாராம்சத்தை எடுத்து அதை உங்களால் வேலையில் பிரயோகிக்க முடியுமா, உங்களுக்கு அந்த மொழி தேர்ச்சி இருக்கான்னு பார்க்கத்தான் இந்த பரீட்சை. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குதா, பாரதியார் 2 மாதிரி எழுதியிருக்கிறாராம். இதுதான் விஷயம். பாரதியார் 2 விதமாக, சில இடத்துல சிம்பிளாகவும் சில இடத்துல கஷ்டமாகவும் எழுதியிருக்கிறாராம் பாரதியார். சில இடங்களில் எளிமையாகவும் சில இடங்களில் கடினமாகவும் எழுதியிருக்கிறாராம் என்று சொல்லி இம்தியாஸ் அழகா பதில் சொல்லியிருக்கிறார். இங்கு மொழி நடை கடினமானது இலகுவானது என்பதை அளவிடுவதற்கான 2 கருவிகளை உரையாசிரியர் வைத்திருக்கிறார். ஒன்று பயன்படுத்தப்பட்ட சொற்கள், எல்லோருக்கும் தெரிந்த சொற்கள், எளிதில் பொருள் விளங்குகிற சொற்கள், இலகுவான இலக்கண பிரயோகம். இந்த 2ம் இருந்தால் அது இலகுவான மொழிநடை என்றும், இலகுவில் பொருளறிய இயலாத, வழக்கில் இல்லாத, பண்டிதரும் பொருள் அறிய முடியாத சொற்கள், கடினமான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். மிகவும் கடினமான இலக்கணங்களை பிரயோகித்திருக்கிறார் என்றால் அது கடினமான மொழி நடை. என்ற கேள்வி இப்ப விளங்குதா பிள்ளைகளை? என்ன கேட்டோம் என்று சொல்லி இந்த பந்திக்குள்ள மொழிநடை 2 விதமான, பாரதியார் 2 விதமான மொழிநடைகளை கையாண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 விதமான மொழிநடையும் என்ன? ஒன்று எளிமையான மொழிநடை, 2வது கடினமான மொழிநடை. அது விளங்கிச்சு தானே? 2வது கேள்வி நான் கேட்கிறேன், இலகுவான மொழிநடை கடினமான மொழிநடை என்பதை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன?
இப்ப விளங்குதா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொல்லி இலகுவான மொழி நடையில எழுதியிருக்கிறார் என்றால் அது என்ன இயல்பா இருக்கும்? எளிதான சொற்கள், எளிதில் பொருள் உணரக்கூடிய இலக்கண பிரயோகங்கள், இது இருந்தால் எளிமையானது. இரண்டாவது என்ன சொல்றார்? பண்டிதரும் பொருள் அறிய இயலாத சொற்பிரயோகம் என்றா கஷ்டமான சொல், கஷ்டமான இலக்கணம். அப்ப இங்க இலகு கடினம் என்பதை தீர்மானிக்கின்ற காரணிகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? 2 காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணிகள் அவை? பயன்படுத்தப்பட்ட சொற்கள், இலக்கணம் ஆகிய 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் விளங்குதாடா நான் ஏன் இவ்வளவு சிரமப்படுத்துறேன் உங்களை என்று சொல்லி. ஒரு பந்திய வாசிக்கிற போது அதை முதல் இது ஏன் எழுதுறாரு இதுதான் நான் உங்கள்கிட்ட முதல் கேட்டேன். உரையாசிரியர் இது எழுதியதன் நோக்கம் என்ன? பாரதியாரின் மொழி நடை பிரயோகத்தை விவரிப்பது, அதான் நாங்க நோக்கம். இப்படி உங்கள்ட்ட கேள்வி வரும் பிள்ளைகள். பந்தியை தந்துட்டு கேள்வி கேட்க கூடாது இல்லை, தனியா சுருக்கம் தான் கேட்பான்னு ஒரு நாள் நினைக்க கூடாது. இப்படி ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு உங்கள்ட்ட முதலாவது கேள்வி, இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியரின் நோக்கம் என்ன? பாரதியாரின் எழுத்து நடை பற்றி விவரிப்பது. இரண்டாவது, பாரதியாருடைய எழுத்து நடை தொடர்பாக அவர் எத்தனை வகைகளை வெளிப்படுத்துகிறார், அவை எவை? சரிதானே? எழுத்து நடைகளை வேறுபடுத்துவதற்கு அவர் பயன்படுத்துகிற காரணங்கள் என்ன, என்ன காரணிகளை வச்சுக்கொண்டு எழுத்து நடைய வித்தியாசப்படுத்துறார். இப்ப புரிஞ்சுதா? அடுத்ததுக்குள்ள போட்டா சரி. அப்போ நீங்கள் சத்தம் போடுறேன்னா மெக்கானிக் பாடியில சத்தம் போடணும். அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன், பார்ப்போம். என்ன ஒரு பிரிச்சு மேய்ஞ்சு பார்ப்போம், மொழி வருதா வரையிலையான்னு சொல்லி. இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்களையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் தன்னகத்தை அடக்கியது. இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல தொன்மையான வரலாற்றை கொண்டவை. நூற்றாண்டுகளினூடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை. உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை. இவற்றை விட ஏராளமான கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் அந்த பிரதேசத்து சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருவனவாக உள்ளன. திரும்ப ஒரு வாசிக்கிறேன். இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்களையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் தன்னகத்தை அடக்கியது. இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல தொன்மையான வரலாற்றை கொண்டவை. நூற்றாண்டுகளினூடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை. உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை. இவற்றை விட ஏராளமான கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் அந்தந்த பிரதேசத்து சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருவனவாக உள்ளன. அழகான பந்தி, கிரேட். சரியா? இப்ப எனக்கு சுருக்கம் சொல்ல வேண்டாம். நான் கேட்க போறது, உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை ஏன் எழுதினார்? ரோபின்சன், ரோபின்சன் சொல்லலாம், சொல்லு. உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை எழுதின நோக்கம் என்ன? ஒரு நிமிஷம். வேற யாராவது அவருக்கு முந்தி சொல்ல போறேன், ரெண்டாம் அக்கவுண்ட் பண்ணலாம், அல்லது நான் கேட்பேன். பாலகிருஷ்ணன் சுதர்சன், நீங்க பேசுங்களே ஒருக்கா. எங்க அவரை காணையில் ஓடிட்டாரா? சார் என்னன்னு சொல்ல, இதுல அவர் சொல்ல கூற வந்த விஷயம் யார கதைக்கணுமா சார்? இல்ல கதைக்கு
இதுல அவர் கூற வந்த விஷயம் சார், இந்தியா ஒரு பழமை பொருந்திய ஒரு பெரிய நாடு. இந்த சிறப்பம்சத்தை அவர் சில மொழிநடையை பயன்படுத்தி ஒரு பெரிய உருவமைப்பாக கொடுத்துக்கிறார். இங்க அதைத்தான் இதுல தெரியப்படுத்திக்கிறார். அதனுடைய ஒரு சிறப்பு இந்தியாவோட ஒரு சிறப்பை கொடுத்துக்கிறார். அது ஒரு பழமைன்றதையே மெயினா சொல்லிக்கிறார். இந்த பழமையில ஆரம்பத்தில் இருந்த சிறப்பு ஒரு பழம்பெருமை மிக்க நாடு என்று சொல்றதுதான் இது எழுதினவருடைய நோக்கம். சரி, ஓகே. மயூரன், ஜி மயூரன் சொல்லுங்க. இந்தியா கலை இலக்கியம் கொண்ட ஆன்மீக நாடு. இந்தியா ஒரு கலை, இலக்கியம், ஆன்மீகம் என்பவற்றை கொண்ட ஒரு நாடு. அப்ப இந்தியாவினுடைய சிறப்பை சொல்றதுதான் அவருடைய நோக்கம், அப்படித்தானே? சரி, ஓகே. வேற யார்? கல்யாணி, கொஞ்சம் கதைங்க கேட்போம். சசி என்ன சொல்ல வாரீங்க, சொல்லுங்க. இந்தியாவுடைய பாரம்பரிய பண்பாடுகளை வெளிப்படுத்துவாரு சார். இந்தியாவின் பாரம்பரியம் தொடர்பாக அவர் பாரம்பரியம் பண்பாடுகளை சொல்ல வருகிறார். அப்ப இந்தியாவினுடைய சிறப்பைத்தான் சொல்ல வாரார், அப்படியா? இந்தியாவின் இசையின் சிறப்பை சொல்ல வரார் சார். ஏனோதான் இந்த பதில நாங்கள் ஒரு கால அவர்கிட்ட இருந்து நான் கிளாரிபிகேஷன் செய்ய போறேன். சரியா? இந்தியாவினுடைய இசை மரபை சொல்றாரா? இசையின் சிறப்பை சொல்றார் சார். இந்தியாவினுடைய இசையின் சிறப்பை சொல்லுகிறேன். சரி, என்ன சொல்லுகிறார்? இந்தியாவினுடைய இசை தொடர்பாக செய்தி என்ன? ஒன்று, இந்தியாவின் இசை தொன்மையான வரலாறை கொண்டிருக்கண்டும். அடுத்தது அவை சமூகத்துக்குள்ளேயே சில இசைகளும் இந்த சமூகத்துக்குள்ளேயே பரவி இருக்கின்ற. அப்போ எத்தனை விதமான இசை மரபு இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார்? 2 விதமான சார். 2 விதமான இசை மரபுகள் இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த 2 விதமான இசை எளிமையான விளங்கப்படுத்துங்களே. முதலாவது இசை மரபு எப்படி? முதலாவது மரபு சார். சொல்லுங்க. அப்போ உலகம் முழுவதும் அறியப்பட்ட இசை மரபு இந்தியாவின், அதாவது தொன்மையான புகழ் பெற்ற என்ன சீர் செய்யப்பட்ட வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளது. ஒரு செம்மையான இசை மரபு, தொன்மையான சீர்மை பெற்ற இசை மரபு என்று சொல்லுவோமா? சீர்மை அல்லது செம்மையான செம்மையமான ஒரு இசை மரபு. இசை மரபு இருக்குது. அடுத்தது சார், அவையின் பிரதேசத்துக்குள்ளேயே பின்பற்றப்பட்டு பயிலப்படுகின்ற இசை மரபு. அதுக்கு என்ன பெயர் அவர் சொல்லுகிறார்? உள்ளூர் இசை மரபு, கிராமிய உள்ளூர் இசை மரபுகள். ஒரே ஆசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதின இந்த நோக்கம் என்ன? எனோதான் உள்ளூர் இசை மரபுகளையும் பழமையான செம்மையான பாரம்பரிய இசை மரபுகள் என்கிற 2 வகையான இசை மரபுகள் இந்தியாவில் உண்டு. உங்களுக்கு சொன்னால் ஆசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதிய நோக்கம் இந்தியாவின் சிறப்பை பேசுவது என்று சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், மறப்பீங்க? மறப்பேன் சார். கட்டாயமா மறக்கும். சரிதானே? கிரேட். நான் உங்களோட மைக்கை பார்த்து சொல்றேன். கவனிங்க பிள்ளைகள், இங்க இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்களையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் தன்னகத்தை அடக்கியது என்று சொல்லி இந்தியாவை அறிமுகம் செய்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சரி, இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல. இப்ப இந்தியாவை பற்றி சொல்லிட்டு அப்படியே இறங்கி இந்தியாவினுடைய இசைக்குள்ள வாரார். இசை வடிவங்களுள், இந்தியாவின் இசை வடிவங்களுள் என்று சொல்லிட்டு பாருங்க, பல
தொன்மையான வரலாற்றை கொண்டவை, நூற்றாண்டுகளினூடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை, உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை. சரியா? பல தொன்மையான வரலாற்றை கொண்ட வேண்டாம், பழமையானவை, நூற்றாண்டுகளாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை என்றால் தொன்மையான, செம்மையான, புகழ்பெற்ற மரபு கொண்டு இருக்கிறாங்க. இவற்றை விட என்று ஆரம்பிக்கிறார் பாருங்க. இவற்றை விட ஏராளமான கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் பயிலப்பட்டு வருகின்றன. ஏன் பயிலப்பட்டு வருகிறன? அந்தந்த பிரதேசத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிரதேசத்தின் சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகள். இப்போ எங்களுக்கு தெரியும், கிராமத்தில் கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்தால் அவர்கள் வாசகப்பா படிப்பார்கள், வாசாப்புன்னு சொல்லுவோம், வாசகப்பா படிப்பார்கள். இதுவே இந்து மக்கள் வாழ்ந்தால் அவர்கள் சிந்தனை கூத்தை படிப்பார்கள். அதான் ஆன்மீக தேவைகள், சமூக பொருளாதார தேவைகளோடு அவர்கள் கிராமிய உள்ளூர் இசை மரபுகள். அப்ப இங்க இந்தியாவின் இசை வடிவங்கள் 2 மரபுகளை கொண்டது என்பதை பேசுவதுதான் உரையாசிரியருடைய பிரதானமான கருத்து. அந்த 2 இசை மரபுகளையும் வைத்துக் கொண்டு அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒன்று பழமையான, செம்மையான, பழமையும் செம்மையும் புகழ் பெற்றதுமான ஒரு இசை மரபு இருக்கு. உலகம் முழுவதும் அறியப்பட்டது என்றா புகழ் பெற்றது. என்ன தொன்மையான வரலாற்றை கொண்டது என்றா பழமையான, நூற்றாண்டுகளாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளது என்றால் செம்மையான. அப்ப இந்தியாவின் இசை வடிவங்கள் பழமையும் செம்மையும் புகழ் பெற்றவையுமான ஒரு வடிவத்தில் இருக்குது. 2வது கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் என்று இன்னும் ஒரு வடிவத்தில் இருக்குது. 2 வடிவங்களை கொண்டதாக இந்தியாவின் இசை மரபு இருக்கிறது என்பதை பேசுறது தான் உரையாசிரியருடைய பிரதானமான நோக்காக இருந்திருக்கிறது. அப்போ உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இந்தியாவின் சிறப்பை பேசுவது அல்ல, இந்திய இசை வடிவங்களை பேசுவது அல்லது இந்திய இசை மரபுகளை பேசுவது. எத்தனை இசை மரபுகள் அல்லது எத்தனை வகையான இசை மரபுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்? பழமையும் செம்மையும் புகழ் பெற்றவிமான இசை வடிவங்களும் கிராமிய உள்ளூர் இசை மரபுகளும் காணப்படுகிறது. இந்தியாவின் இசை மரபுகள், இந்தியாவின் இசை மரபுகள் பழமையும் செம்மையும் புகழ் பெற்றவையுமான ஒரு வடிவமும் கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் எனும் ஒரு வடிவமும் கொண்டதாக இருக்கிறது என்பதைத்தான் அவர் சொல்ல வாரார். இப்ப இது நாங்கள வசனத்துல தெளிவாக வரும்படியாக நாங்கள் எழுதினால் சரி. இந்தியாவின் இசை வடிவங்கள் பழமையும் செம்மையும் புகழ் பெற்றவையுமான வடிவத்திலும் கிராமிய உள்ளூர் இசை மரபுகளாகவும் காணப்படுகின்றன. ஒன்று பழமையும் செம்மையும் புகழ் பெற்றவையுமான வடிவத்திலும், 2வது கிராமிய உள்ளூர் இசை மரபுகளாகவும் காணப்படுகின்றன அல்ல இருவிதமாக காணப்படுகின்றன. இந்தியாவின் இசை மரபு இப்படி போடுவோம், எழுவாய இந்தியாவின் இசை மரபு தொன்மையும் செம்மையும் புகழ் பெற்றதுமான வடிவத்திலும் கிராமிய உள்ளூர் இசை மரபுகளாகவும் 2 வகையில் காணப்படுகின்றன என்று எழுதினால் அற்புதமான பதிலாக இருக்கும். அது இப்ப பாருங்க, நீங்க வாசிக்கிற போது நீங்க விடுகிற அந்த முக்கியத்துவத்தை அல்லது எதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை விட வேற இடம் சில வேளையில முக்கியமாக இருக்கு. இது நீங்கள் பிள்ளை விட்டுட்டமே என்று சொல்லி அச்சப்பட தேவையில்லை. பிள்ளைகள் பெரிய பெரிய ஆக்கள், இது நான் ஒரு SLASக்கு செட் பண்ணின பேப்பர் என்ற ஓரளவு இலகுவான பகுதிகளை தான் உங்களுக்கு எடுத்து போட்டிருந்தேன். சரி, அவர்களே அப்படித்தான் சொன்னார்கள். இந்த உரைப்பகுதியில முக்கியமாக பேசப்படுவது இந்தியாவின் சிறப்பு என்பதுதான் அவர்களுடைய கருத்தாகவே இருந்தது. அப்ப நீங்கள் அப்படி யோசிக்க தேவையில்லை. இப்ப விளங்குதா உண்மையில இங்க பேசப்படுவது இந்தியாவின் சிறப்பா, இந்தியாவினுடைய இசை மரபினுடைய விவரித்தலா, எது முக்கியத்துவம் பெறுகிறது அல்லது எது முக்கியமான கருத்து என்று விளங்குதா பிள்ளைகள்?
அது என்னென்ன கேள்வியை பாருங்க. பின்வரும் பந்தியை வாசித்து ஒவ்வொரு பந்தியிலும் உள்ள பிரதான கருத்தை நிச்சயமா உங்களை குழப்பறதுக்காக அதுக்குள்ள துணை கருத்துக்கள் எல்லாம் தருவாங்க. முதலாவது பந்தியிலே அப்படி தந்தான். பாரதியாரை பற்றி ஒரு விவரிப்பு, அவற்றை எழுத்தினுடைய காணிக்கு அதிசயம் எல்லாம் வருகுது என்று சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எல்லாத்தையும் விட்டு பாரதியாரை மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டோம். சரிதானே? அடுத்ததுலையும் பாருங்க, இந்தியாவின் சிறப்பை சொல்லிட்டு அதுக்கு கீழே இந்திய இசை மரபுகளை பற்றி விளங்கப்படுத்தார். இப்போ நாங்கள் அந்த இந்தியாவின் சிறப்பு எல்லாத்தையும் விட்டு இந்தியாவை மட்டும் வெளியில் எடுத்துட்டு எங்களோட கருத்தை சொன்னோம். புரிஞ்சுதா பிள்ளைகள்? பிரயோசனமா இருக்கடா அப்படி கதைக்கிறது? ஓகே. இப்ப நாங்கள் இருக்கிறத விட இன்னும் செம்மையாக எங்களுக்கு எங்களோட மொழியை வாசிச்சு சரியா புரிஞ்சு கொள்ள முடியுது என்கிறது. எந்த கேள்வி வந்தாலும் எதிர்கொள்ள முடியும். அப்ப ஒரு பந்தியை வாசிச்சு பந்திக்குள்ள கேள்வி வரையக்குள்ள பந்தி எங்களுக்கு விளங்கிடுதுன்ற கேள்விக்கு என்ன பிரச்சனை? மூன்றாவது ஒருக்கா வாசிப்போம். சரிதானே? மூன்றாவது பகுதியை ஒருக்கா பார்ப்போம். COVID-19 நோய் தொற்றுடன் தொடர்பான பயணம் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் பௌதீக இடைவெளி தேவைப்பாடுகள் என்பவற்றின் காரணமாக பெரும்பாலான வேலைத்தளங்களினாலும் கல்வி நிறுவனங்களினாலும் பின்பற்றப்பட்ட, குறிப்பாக வீட்டிலிருந்து பணியாற்றுதல், வீட்டிலிருந்து கல்வி பயிலுதல் என்பவற்றின் கீழ் தொலைத்தொடர்பூட்டல் உட்கட்டமைப்பு இன்றியமையாத வகைபாகத்தினை ஆற்றியமையினால் தொலைத்தொடர்பூட்டல் நடவடிக்கைகள் 2019 பதிவு செய்யப்பட்ட 7.2% கொண்ட வளர்ச்சியை விட 2020 15.4% கொண்ட உயர்ந்த வளர்ச்சியை கொண்டிருந்தது. திருப்பியும் ஒருக்கா வாசிக்கிறேன். COVID-19 நோய் தொற்றுடன் தொடர்பான பயணம் மீதான கட்டுப்பாடுகள், பயண கட்டுப்பாடுகள் என்ன, மற்றும் பௌதீக இடைவெளி தேவைப்பாடுகள், மீட்டரா இருங்கொண்டெல்லாம் நாங்கள் ஒட்டிக்கொண்டு தெரிஞ்சோம். பௌதீக இடைவெளி தேவைப்பாடுகள் என்பவற்றின் காரணமாக பெரும்பாலான வேலைத்தளங்களினாலும் கல்வி நிறுவனங்களினாலும் பின்பற்றப்பட்ட, குறிப்பாக வீட்டிலிருந்து பணியாற்றுதல், வீட்டிலிருந்து கல்வி பயிலுதல் என்பவற்றின் கீழ் தொலைத்தொடர்பூட்டல் உட்கட்டமைப்பு இன்றியமையாத வகைபாகத்தினை ஆற்றியமையினால் தொலைத்தொடர்பூட்டல் நடவடிக்கைகள் 2019 பதிவு செய்யப்பட்ட 7.2% கொண்ட வளர்ச்சியை விட 2020 15.4% கொண்ட உயர்ந்த வளர்ச்சியை கொண்டிருந்தது. கொஞ்சம் கஷ்டமா கேள்வி கேட்க போறோம். சரியா? சரி, முதல் சுகமாக ஒரு கேள்வி கேட்போம். வளமையாக கேட்கிற கேள்வி. இதை எழுதினவர் ஏன் எழுதுகிறார்? எழுதியவருடைய நோக்கம் என்ன? இது இந்த கருத்தை எனக்கு சொல்லக்கூடாது. நான் கருத்தை கேட்கிறேன். இது இந்த சாராம்சம் சொல்லுன்னு கேட்கிறேன். ஏன் எழுதுறீங்க சொல்லுங்க. கோபிநாத் சொல்லுங்க. கோபிநாத்திட்ட கேட்டுட்டு வாரன். ரோபின்சன் சொல்லுங்க. கோபிநாத். இணைய பாவனை அதிகரிச்சிருக்கு சார். இல்ல இந்த கோபிநாத் திருப்பி சொல்லுங்க. போ சார், வீட்டுல இருந்து கடமையாற்றினால இணைய பாவனை அது இதுல சொல்லப்பட்ட கருத்து. இது எழுதினவற்ற நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். அக்ஷயா. விருத்தி, தொலைத்தொடர்பாளர் விருத்தியை எதோட லிங்க் பண்ணி அடிக்கிறாருன்னு சொல்லு. COVID-19 தர்மேந்திரா சொல்லு. எதோடைய போ? COVID-19 மூடினபடியா அதுக்கு பிறகு அதில் சொல்லக்கூடாது. இதுதான் COVID-19 எவ்வாறு தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சி அடைஞ்சது என்று சொல்றதுதான் அவற்றை நோக்கம். கிரேட் தர்மேந்திரா, கிரேட் ஆன்சரா. என்னடா COVID-19 நோய் தொற்று எவ்வாறு தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷனை அப்படி டெவலப் பண்ணி விட்டுது. இப்போ தொலைத்தொடர்புன்றது இன்டர்நெட், டெலிஃபோன், நீங்கள் வேண்டின என்ன சொல்லுகிறது, சாம்சங் ஃபோனோல் எல்லாம் தான்.
எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே, தர்மேந்திரா தொடர்ந்து பேசு. இங்க படிப்படியாக நடந்த ஒரு 5 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒழுங்கிலே எனக்கு சொல்லு. முதலாவது இது கேட்டுட்டு, முதலாவது இது நடந்தது, 2வது இது, 3வது, 4வது, 5வது, இப்படி சொல்லு. முதலாவது வந்து COVID-19 வந்தது. சரி. அடுத்து அதால வந்து அந்த பௌதிக இடைவெளி மற்ற டியூஷன் வேலைத்தளங்களால முடக்கப்பட்டது. அதான் கட்டுப்பாடு, 2வது கட்டுப்பாடு. ஓகே, கட்டுப்பாடு. இதன் காரணமாக வீட்டிலிருந்து பணியாற்ற அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, 3வது. அந்த வகையில தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு தேவைப்பாடு அதிகமாக விஸ்தரிக்க வேண்டிய நிலப்பாடு இருந்தது, அதிகரிக்குது. கிரேட். ஓகே, அடுத்து. அந்த தேவையின் காரணமாக நாட்டுல 7% கொண்டிருந்த வளர்ச்சியை அந்த 2020ஆம் ஆண்டு, அதாவது வந்து 2 வருஷத்துக்குள்ள நாடு 15 மிச்சம் மீதியாக உள்ள 7% விருத்தி அடைஞ்சிருக்கு. இன்னும் 8% கூடி இருக்கு. கிரேட். இதுதான் விஷயம். சரியா? சூப்பர். அப்ப என்ன சொல்லி இருக்கடா? COVID-19 வருகுது, அதனால கட்டுப்பாடு வருகுது, ஆக்கள் வீட்டுல இருந்து படிக்கிற வேலை செய்யணும், தொலைத்தொடர்புக்கான கேள்வி அதிகரிக்குது, அல்ல தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு இன்றியமையாதது, அது இல்லாம ஒன்றும் பண்ணேலாது. இன்றியமையாதது என்பது என்ற பொருள் அது இல்லாம ஒன்றும் பண்ணேலாது. இதுதான் எளிமையான வார்த்தை. இன்றி அமையாதது, அது இல்லாம ஒன்றுமே செய்யலாது என்ற நிலைமைக்கு வந்துட்டு, இதனால் தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சி அடைந்தது. இப்ப சமரி யார் சொல்ல போறது? அட்சயாட்டுக்கு. COVID-19 நோய் தொற்றினால் சார் தொலைத்தொடர்பு ஊட்டலின் உட்கட்டம் வளர்ச்சியானது அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது. ஓகே, அந்த உட்கட்டமைப்பெல்லாம் சொல்ல தேவையில்லையம்மா. தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சி அடைந்தது. இப்ப COVID-19 நோய் தொற்றினால் வீட்டிலிருந்து பணியாற்றுதல், கல்வி பயிலுதல் என்பவை ஏற்பட்டு தொலைத்தொடர்பு துறை 2020ஆம் ஆண்டில் உயர்ந்த வளர்ச்சி அடைந்தது. சரிதானே? COVID-19 நோய் தொற்றினால் வீட்டிலிருந்து பணியாற்றுதல், கல்வி பயிலுதல் என்பவற்றின் காரணமாக 2020 தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சி அடைந்தது. மற்றாக்கள் விளங்கிட்டாடா? இதுக்கு எதுவும் கேட்க போறீங்களா? இந்த தர்மேந்திரா சொன்ன அந்த அடுக்கு விளங்கிச்சா பிள்ளைகள்? இப்படி வரும் ஒரு செயின் வரும் சில வேளை ஒரு பந்திக்குள்ள. அந்த செயினை எடுத்துக்கொண்டு அதுல முக்கியமான விஷயம், இப்ப COVID-19 வருகிறது, கட்டுப்பாட்டை நாங்கள் விடுறோம். COVID-19 நோய் தொற்று கட்டுப்பாடுகளினால் வீட்டிலிருந்து கல்வி கற்றல், வீட்டிலிருந்து பணியாற்றல், கல்வி கற்றல் என்பவை ஏற்பட்டு தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சி அடைந்தது என்று எழுதினாலும் சரி. ஒரு 13-14 சொல்லுக்குள்ள வரலாம், நீங்க பயப்பட தேவையில்லை. சரிதானே? COVID-19 தொற்று கட்டுப்பாடுகளுக்கு அல்ல கட்டுப்பாடு காரணமாக வீட்டிலிருந்து பணியாற்றுதல், கல்வி என்பவற்றினால் 2020 தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சி அடைந்தது. இந்த தொலைத்தொடர்பூட்டல் நடவடிக்கை என்றதை நீங்க தொலைத்தொடர்பு துறை என்று எழுதினா உங்களுக்கு நல்லா விளங்கிட்டது என்றதான் கருத்து. அதுல இருக்கிற சொல்லி அப்படியே பாவிக்கணும் என்று பயப்பட தேவையில்லை. சசி, கிளியராப்பன் சார்? இந்த இதுல வந்து இந்த ஒரே ஆசிரியர் என்ன சொல்ல வாராருன்னு சார் எனக்கு ஒரு திருப்பி சொல்லுவீங்க சார்? கிளியர் எந்த விஷயம் ஐயா? என்னன்னா, ஒரே ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்பது அதான் சாராம்சம். ஏன் இது எழுதுறேன், இந்த பந்தியை எழுதினது நோக்கம் என்ன? பந்தியை எழுதினது நோக்கம் விளங்குதா? COVID-19 எப்படி தொலைத்தொடர்பு துறையை வளர்ச்சி அடைய செய்தது என்பதை விவரிக்கிறது தான் அவற்றை நோக்கம். விளங்குதா சொல்றது? நோக்கத்துக்கும் சாராம்சத்துக்கும் வித்தியாசம் விளங்குதோ பன்? இப்ப இப்படித்தானே நான் சொல்லுகிறேன். இப்ப இவன் தர்மேந்திராவே எனக்கு தெரியும் என்னுடைய நான் சொல்லுறேன், அவனை வச்சு கொண்டே சொல்லுகிறேன். இப்ப நான் சொல்லுகிறேன், நானும் தர்மேந்திராவும் நீங்க வீட்டுல கதைக்கிறேன்னா மெக்கானி பாட்டும் கூட. அப்ப நான் சொல்லுகிறேன், நானும் அவனும் ஒன்றா வேலை செய்யறாங்க சண்டை கேட்க. அப்ப எங்களுக்கு அந்த ஆபீசர்ஸுக்குரிய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது. அவன் இந்த 100 மீட்டர் சரி, 200 மீட்டர் சரி, மரதன் ஓட்டம் சரி, அதுகள் எல்லாம் கட்டாயமா எப்படியாவது மெடல் வாங்குவான். என்ன அநேகமா சில்வரோ என்ன சொல்லுகிறது, 3வது என்ன வெண்கலம், வெள்ளி வெண்கல பதக்கம் எப்படியாவது வாங்குவான்.
அநேகமா அதுல இருக்கிற ஆட்களின் அந்த ஆபீசர்ஸின் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கக்குள்ள எப்படியும் ஒரு செகண்ட் தேர்ட்டுக்குள்ள நிற்பான். என்னை விட ஒரு 2 புள்ளிகளால தான் அவன் குறைகிறவன் என்று சொல்றேன். இதுல நான் சொல்ல வந்த செய்தி என்ன, தர்மேந்திராவை புகழ்றதோ ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் நினைக்கிறீர்கள், அவன் 2வது நினைக்கிறேன். என்ன வேணும்னா நான் ஒரு மகா கட்டிக்காரன் என்பதுதான் நோக்கம் சொல்ல வந்தது. ஆனால் சொன்ன விதம் தர்மேந்திரா ஒரு கட்டிக்காரன், அவன் சில்வர் வேண்டுவான், பிரான்ஸ் வேண்டுவான் என்றெல்லாம் சொல்லிட்டு நான் எல்லாம் கோல்டு வேண்டினான் என்று மறைமுகமா சொல்றேன். இதுதான் நோக்கம். இந்த நோக்கம் என்ன? என்னை புகழுவது. சரிதானே? விளங்குதா அந்த நோக்கம்? எவ்வாறு புகழுகிறேன் என்றால் அது பிறகு தர்மேந்திராவின் சிறப்புகளை சொல்லி அவரிடம் பார்க்க நான் இன்னும் சிறப்பாக இருந்தேன் என்று சொல்வதன் மூலமாக அது டெக்னாலஜி, அதாவது நுட்பம், கையாளுகிற நுட்பம். அப்ப தொடர்பு ஊட்டல்தான்டா சரி. தொலைத்தொடர்பு ஊட்டல் அதை சேர்த்தெழுதேக்க பூவண்ணா தான் போடணும், பூவண்ணா போடக்கூடாது. ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறார் என்சன். தொலைத்தொடர்பு ஊட்டல், தொலைத்தொடர்பு ஊட்டல் எது சரி என்றா பூட்டல் தான் சரி. தொலைத்தொடர்பு என்கிற பூனா வருகுது, அதுக்கு பிறகு ஊட்டல் என்கிறது வருகுது ஊவண்ணா. அப்ப பூனாவில் இருக்கிற அந்த ஊனாவை வெட்டி இப்பண்ணாவோட வருகின்ற ஊவண்ணாவை சேர்க்கிறீங்க. சரிதானே? தொலைத்தொடர் பூட்டல் பூதான் வரும். ஓகே. அப்ப COVID-19 கட்டுப்படுத்தும் நோக்கில் வீட்டில் இருந்து பணியாற்றுதல், கல்வி கற்றல் காரணமாக தொலைத்தொடர்பு துறை 2020 துரிதமாக வளர்ந்தது என்பது இங்க இருக்கக்கூடிய சாராம்சம். இப்ப பிள்ளைகளுக்கு விளங்குதாடா சாராம்சம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? சாராம்சம் கிளியர் பண்ணிடுவோம். இன்னைக்கு சாராம்சத்தை பற்றி கதைக்கவே மாட்டோமா? சரியா? சரி, ஒரு அடுத்த விடயத்தையும் பார்த்துக்கொண்டு 1.5 மணி நேரம்ங்கிறதால நான் பிரேக் ஒன்றும் விட இல்லை. நீங்க எல்லாம் பிரேக்ல தானே இருக்கிறீங்க. சரியா? ஓகே. 4வது பந்தியை வாசிக்க போறேன். 4ஐயும் 5ஐயும் நான் முடிக்க பார்க்கிறேன் பிள்ளைகள். COVID-19 நோய் தொற்று காரணமாக மரபு ரீதியான விற்பனைகளில் தங்கியிருந்த பல வணிகர்கள் இணையவழி விற்பனை தளங்களை தேர்ந்தெடுத்தனர். அதேவேளை வாடிக்கையாளர்களும் இணையவழி கொள்வனவுகளை நாடி விரைவாக நகர்ந்தனர். முடக்கலுடன் COVID-19 துரித பரவலை தடுப்பதற்கு பொதுமக்களின் பயணங்கள் கட்டுப்படுத்தப்பட்டதனால், வெளியிடங்களுக்கு செல்வது கட்டுப்படுத்தப்பட்டதனால் இணையவழி கொள்வனவுகளுக்கு மக்கள் அதிகளவில் மாறிக்கொண்டனர். மேலும் நோய் தொற்று பரவல் அச்சத்தினை கருத்தில் கொண்டு பௌதீக ரீதியாக பணத்தை பயன்படுத்தலில் குறைப்பு ஒன்று காணப்பட்டதுடன் ஊக்கமிழந்திருந்ததுடன் இதன் காரணமாக இணையவழி கொடுக்கல் வாங்கல்களை நோக்கி நகரும் தன்மையும் காணப்பட்டது. திருப்பி வாசிக்கிறேன். COVID-19 நோய் தொற்று காரணமாக மரபு ரீதியான விற்பனைகளில் தங்கியிருந்த பல வணிகர்கள் இணையவழி விற்பனை தளங்களை தேர்ந்தெடுத்தனர். அதேவேளை வாடிக்கையாளர்களும் இணையவழி கொள்வனவுகளை நாடி விரைவாக நகர்ந்தனர். முடக்கலுடன் COVID-19 துரித பரவலை தடுப்பதற்கு பொதுமக்களின் பயணங்கள் கட்டுப்படுத்தப்பட்டதனால், வெளியிடங்களுக்கு செல்வது கட்டுப்படுத்தப்பட்டதனால் இணையவழி கொள்வனவுகளுக்கு மக்கள் அதிகளவில் மாறிக்கொண்டனர். மேலும் நோய் தொற்று பரவல் அச்சத்தினை கருத்தில் கொண்டு பௌதீக ரீதியாக பணத்தை பயன்படுத்தலில் குறைப்பொன்று காணப்பட்டதுடன் ஊக்கமிழந்திருந்ததுடன், எங்களுக்கு தெரியும் காசெல்லாம் கையில் வாங்கினா அதுக்குள்ளால கொரோனா வீட்டை வந்துட வேண்டாம், அதை கொண்டு வந்து அயன் பாக்ஸில் வச்சு அயன் பண்ணினவனும் மஞ்சள் தண்ணிக்குள்ளது தோச்செடுத்து காய போட்டவனும் எல்லாம் செய்த நாங்கள் என்ன. அப்போ பௌதீக ரீதியாக பணத்தை பயன்படுத்துவதில் குறைப்பொன்று காணப்பட்டதுடன் ஊக்கமிழந்திருந்ததுடன் இதன் காரணமாக இணையவழி கொடுக்கல் வாங்கல்களை நோக்கி நகரும் தன்மையும் காணப்பட்டது. உண்மையாக இதை வாசிக்கிற போதுதான் ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கு நானும் நீங்களும் இப்படி
எங்கட வீட்டை படுத்திருந்து படிப்பிக்கிறோம்டா இது கொரோனா தந்த வரம். என்ன 19 தந்த வரம் இல்லை என்றால் எங்கேயோ யாழ்ப்பாணம் டவுனில் ஒரு வகுப்பு நடக்குது, நீங்கள் 2 மணித்தியாலம் பயணம் செய்து வந்து காஞ்சு கருத்து அந்த இருக்கையிலாக பெஞ்சில் இருந்து வேதனைப்பட்டு பின்னேரம் வீட்டை போய் இன்றைக்கு பாருங்க வீட்டை இருந்து படுத்திருந்தே படிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பேர் படுத்து தான் இருக்கிறாங்களே, என்ன தெரியும், காலை தூக்கி சுவரில் போட்டு படுத்திருந்து படிக்கிறாங்கலாம் இருக்கிறாங்க. ரொபின்சன் ஏன் எழுதுறாரு படுத்திருக்கிறியான்னு கேட்கிறேன். இதை கேட்டான் சும்மா அவசரப்பட்டு வாய்விடக்கூடாது. சொல்ல என்ன சொல்லி இருக்கிறார்? என்னன்னு சொல்லி சொன்னாக்க கூறுகிற விஷயம் என்னது, COVID-19 பாதிப்பால இணைய வழியின் பாதிப்புன்னு சொல்லியிருக்கிறார். அதுல இணைய வழி ஊடாகத்தான் அடுத்த செயற்பாடு பாசகர்களுடைய பொருள் பரிமாறுறதுனாலும் சரி, அதோட தேவைகள்னாலும் சரி இணைய வழி ஊடாக செய்யும். அது இலகுவாக செய்யணும்ன்றதுக்காக கோவிட்னு சொல்லி சொன்னா நேர போய் இதுவரை செய்யலாங்க, இணைய வழியால செய்யணும்ன்றதுக்காண்டி அந்த இணைய வழியை ஒன்று 2வது பயன்படுத்திக்கிறேன். அதை இலகுவாக செய்யணும். COVID-19 இந்த இணைய வழியிலான எத்தனை விடயங்களில் தாக்கம் செலுத்தியது என்று சொல்றார் ஷிஃப்னாசா. சரியா பேர் சரியா உச்சரிக்கிறேனா? சொல்லுங்க என்ன சொல்ல வாரீங்க? அவங்க ஓடி போயிட்டாங்க. ஓகே ரிஷாத் சொல்லுங்க. மரபு ரீதியான கோவிட் தொற்றினால மரபு ரீதியான விற்பனைகள்ல மக்கள் வந்து நாட்டம் இல்லாம போனது. நாட்டம் இல்லாம போனது பிரதானமான கருத்தா? இல்ல அதுல அவங்க மரபு ரீதியான இது விற்பனை முறை அவங்க செய்யலாம போனது. அதால வந்து அவங்க வந்து இணைய வழியிலான விற்பனைக்கு அவங்க மாறினது. வாடிக்கையாளர்களும் அவர் சொல்ல வருகிற கருத்து மரபு ரீதியான வியாபாரம் இல்லாமல் போனது என்பதா அல்லது இணைய வழி வணிகம் வளர்ந்தது என்றதா? இல்ல இணைய வழி கோவிட் தொற்று வந்து இணைய வழி வர்த்தகத்தை வந்து தூண்டிக்குது. இணைய வழி வர்த்தகம் கிரியேட்டான ஒரு சொல்லு என்னன்னா நீங்க கவனிங்க. அந்த சொல்லத்தை நான் எதிர்பார்த்தேன். ஏதோ ரிஃப்ளெக்ட் பண்ணது ஐயா உங்களுடைய என்னன்னு கவனி. நான் பேசுகிறது கவனிங்க. இந்த நான் ஒருக்கா உங்களோட ஓப்பனுங்க சொல்லி முடியும். இந்த பாருங்க, இணையவழி விற்பனை தளங்களை தேர்ந்தெடுத்தனர். வாடிக்கையாளர்கள் இணையவழி கொள்வனவுகளை நாடி விரைவாக நகர்ந்தனர். இந்த ரெண்டையும் சேர்த்து அழகான வார்த்தையில சொன்னீங்க. இணையவழி வணிகம் என்று சொல்லி அல்ல இணையவழி வர்த்தகம். விற்பனையும் கொள்வனவும் சேர்ந்தால்தான் அது வியாபாரம் அல்லது வர்த்தகம் வணிகம். என்ன அப்போ COVID-19 நோய் தொற்று அச்சம் காரணமாக, நோய் தொற்று இல்லை, நோய் தொற்று பயம், அச்சம் காரணமாக இணையவழி வணிகமும் வேறு என்ன 2வது விஷயம் அவர் சொல்றார்? இரண்டாவது விஷயமாக என்ன சொல்லுகிறார்? இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன். வளர்ந்தது என்ன சொல்ல போ? இணையவழி கொடுக்கல் வாங்கல் சார். இணையவழி பணப்பரிமாற்றம் என்ன? 2வது இணையவழி கொடுக்கல் வாங்கல்கள் வளர்ச்சி அடைந்தது. சரியா? இதுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. என்ன சொல்றார்? நாளைக்கு ஆபீஸ் எத்தனை மெக்கானிக் பாடி போட்டு COVID-19 நோய் தொற்று அச்சம் காரணமாக, அச்சம் தான் அங்க சொல்லி இருக்கு. அதை பாருங்க, நோய் தொற்று பரவல் அச்சம். அப்படியே COVID-19 நோய் தொற்று அச்சம் காரணமாக அல்லது அச்சத்தினால் ரெண்டு போடுவோமே, அச்சம் காரணமாக 2 சொல்லாக்குவா. COVID-19 நோய் தொற்று அச்சத்தினால் இணையவழி வர்த்தகமும் பண கொடுக்கல் வாங்கலும். அந்த இணையவழி என்கிற வார்த்தையை பயன்படுத்தாவிட்டால் பண கொடுக்கல் வாங்கல் ஏதோ சும்மா நடந்தது என்ற மாதிரி வந்துடும். தவிர்க்க முடியாமல் நாங்கள் மீண்டும் இணையவழி என்ற வார்த்தையை போடத்தான் வரும்.
இணையவழி பணப்பரிமாற்றமும் வளர்ச்சி அடைந்தன. அல்லது இணைய வழியிலான வர்த்தகமும் பணப்பரிமாற்றமும் வளர்ச்சி அடைந்தன. இதுதான் விடயம். COVID-19 நோய் தொற்று அச்சம் காரணமாக இணைய வழியிலான வணிகமும் இணைய வழி பணப்பரிமாற்றமும் வளர்ச்சி அடைந்தது. விளங்குதா பிள்ளைகள்? எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அட்சய ஆயுதம் சொல்ல வாரீங்களா? இல்ல சார். ஓகேயா? சரி, நான் அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன் பிள்ளைகள். சரியா? அடுத்த ஏரியாக்குள்ள போகிறேன். 5வது சொல்லி நிறைவு செய்வோம். இந்த பகுதியை முதல்ல அழைச்சிட்டு போவோமே. 5வது. சரி, 2வது வினாவகை இருக்கட்டும், இதை வாசிப்போம். வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்களை எடுத்து கூறுவது இலக்கியம். அதற்கு நம் திருக்குறள் போன்ற நூல்கள். மொழியின் இனிமையையும் வளமையையும் வெளிப்படுத்துவது இலக்கியம். அதற்கு எடுத்துக்காட்டாக பல்லாயிரம் பாடல்கள் உள்ளன. இயற்கை எழிலை அழகாக வர்ணித்து மெய்மறக்க செய்வது இலக்கியம். அதற்கு நம் புரட்சி கவியின் வானச்சோலையிலே போன்ற பல பாடல்கள். வீழ்ந்து கிடக்கும் மக்களுக்கு வீர உணர்வை ஊட்டும் வகையில் பாடுவது இலக்கியம். அதற்கு நம் பாரதியாரின் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போன்ற பல பாடல்கள். மனித உறவின் மேன்மையை எடுத்து கூறுவது இலக்கியம். அதற்கு வாலியின் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் போன்ற பல பாடல்கள். மொத்தத்தில் இலக்கியம் உயர்ந்த இலக்குடன் எழுதப்படுவது. திருப்பி வாசிக்கிறேன். வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்களை எடுத்து கூறுவது இலக்கியம். அதற்கு நம் திருக்குறள் போன்ற நூல்கள். மொழியின் இனிமையையும் வளமையையும் வெளிப்படுத்துவது இலக்கியம். அதற்கு எடுத்துக்காட்டாக பல்லாயிரம் பாடல்கள் உள்ளன. இயற்கை எழிலை அழகாக வர்ணித்து மெய்மறக்க செய்வது இலக்கியம். அதற்கு நம் புரட்சி கவியின் வானச்சோலையிலே போன்ற பல பாடல்கள். வீழ்ந்து கிடக்கும் மக்களுக்கு வீர உணர்வை ஊட்டும் வகையில் பாடுவது இலக்கியம். அதற்கு நம் பாரதியாரின் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போன்ற பல பாடல்கள். மனித உறவின் மேன்மையை எடுத்து கூறுவது இலக்கியம். அதற்கு வாலியின் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் போன்ற பல பாடல்கள். மொத்தத்தில் இலக்கியம் உயர்ந்த இலக்குடன் எழுதப்படுவது. என்னப்பா துண்டு துண்டா உடைக்கிறேன். எத்தனை துண்டா உடைச்சிருக்கிறோம்? 6 துண்டு. 6 துண்டாக எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்களை எடுத்து கூறுவது இலக்கியம். ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றார்? அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? அதற்கு சான்றாக சார் திருக்குறள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஓகே, அப்போ நாங்கள் கொஞ்சம் கலரை மாற்றுவோம். சரி, பாருங்க. முதலாவது என்ன சொல்லுகிறார்? வாழ்வியல் அறங்கள். சரியா? இப்படி எடுப்போமா? பிறகு வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்கள் என்று எழுதக்கூடாது. வாழ்வியல் அறங்கள் ஒன்று. அடுத்தது மொழியின் சிறப்பு. வாழ்வியல் அறங்கள், மொழி சிறப்பு. அடுத்தது இயற்கையலில் அடுத்தது வீர உணர்வு. உறவின் மேன்மை. என்ன உறவின் மேன்மை போன்றவற்றை என்ன இன்னும் இருக்கு.
போன்றவற்றை உள்ளடக்கி உயர்ந்த இலக்குடன் எழுதப்படுகிறது. எது எழுதப்படுகிறது? இலக்கியம். அப்ப இந்த இலக்கியத்தை தூக்கி கொண்டு எங்க போடணும்? எங்க போட வேணும்? இலக்கியம் அறங்களையும் இலக்கியம் அறங்கள், மொழியின் சிறப்பு, இயற்கைகளில் வீர உணர்வு, மனித உறவின்மை போன்றவற்றை உள்ளடக்கி உயர்ந்த இலக்கோடு எழுதப்படுகிறது அல்ல எழுதப்படுவது. இலக்கியம் என்பது என்றெழுதினா கூட பரவாயில்லை. இலக்கியம் என்பது வாழ்வியல் அறங்கள், மொழியின் சிறப்பு, இயற்கைகளில் வீர உணர்வு, உறவின் மேன்மை போன்றவற்றை உள்ளடக்கி உயர்ந்த இலக்குடன் எழுதப்படுவது. சரி, பிள்ளைகள் சொல்லுங்க, இந்திய செயலமர்வு திருப்தியாக இருந்ததா? ஏதோ ஒரு விஷயத்த புதுசா படிச்சம் என்பது போல ஒரு உணர்வை தந்ததா? நிச்சயமா. சுருக்கம் எழுதுறதுல நம்மகிட்ட ஒருத்தரம் ஒன்றும் புடுங்கிறாது. இனி சுருக்கம் வந்தால் நாம ஒரு கை பார்ப்போம். சரிதானே? ஆமாம் சார். அடுத்த இதனுடைய மிகுதி பகுதிகளை அழகா எழுதி கொண்டு வாங்கோ. நாங்கள் சில வேளையில வார்த்தைகளை தந்தால் அல்லது வசனங்களை தந்தால் அந்த வசனங்களை ஒன்றாக்கி ஒரு வசனம் எழுதுறாரு. இதை விட இலகுவானது நான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் படிப்பிச்சிருக்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை. என்னன்னா எந்த ஒரே நோக்கம், பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போகைக்கு அப்படி நெஞ்ச நிமிதி கொண்டு போகணும். போகிறோம், எழுதுறோம், பாஸ் பண்றோம், வாரம். சரியா? அப்படி போக வேணும். அப்ப நாங்கள் இந்த நாட்களை அழகா பயன்படுத்திக் கொள்வோம். சாட்டர்டே சண்டே ஈவினிங் டைம் அல்லது மார்னிங் டைம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுவேன். கலந்து கொள்ளக்கூடிய ஆக்கள் கலந்து கொள்ள வேணும். மற்ற ஆக்கள் கட்டாயம் வீடியோ பார்க்க வேணும். எத்தனை வகுப்பு போடையிலுமோ எவ்வளவு நேரம் போடையிலுமோ அவ்வளவுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகள் நடக்க முடியும். சரியா? அது ஏதோ பிள்ளைகள்ட்ட பிடிச்சம் காசு வேண்டினவன்றது மட்டும் இல்லை. காசு வேணும், எனக்கு வெப்சைட்டுக்கு காசு கட்டணும். சரியா? ஜூமுக்கு $79 கட்டணும். $79 $80. $300 பெருக்கினீங்கன்னா $24,000 ஜூமுக்கு காசு கட்டணும். அப்போ நான் உன்னோட காசு வாங்குவேன், தவிர்க்கிறேன். நமக்கும் வேலை இருக்குதானே. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் அந்த கொடுப்பனவை விட நான் கூட பயன் பெற்றேன். அந்த அவன் மனவேதனைப்படக்கூடாது. $2,000 ஒரு பெரிய காசு. 50 மணித்தியாலும் படிப்பிச்சாட்டாப்பா, நாம பயன்பட்டோம் என்ற அந்த எண்ணத்தை நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கவும். சரிதானே? இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே ஏதோ உண்டு. நான் தரமாக அந்த பிள்ளைகளை வழிப்படுத்துகிறோம். அதுக்கு அவங்கள்ட்ட நான் சொன்ன போல ஒரு நாளைக்கு ஒரு டீ காசுடாப்பா, $100 டீ காசு தருவியா? 25 கிளாஸ் எடுக்கிறேன். சரி, 5 நாளைக்கு டீ வேண்டாம், 20 நாள் 20 டீ தந்த மாதிரி அந்த டீ காசை அனுப்பிவிட நான் பிறகு டீ குடிக்கிறேன். இதுதான் கட்டணம் தீர்மானிக்கப்பட்ட முறை. சரியா? ஓகே, சந்தோஷமா இருங்க, தொடர்ந்து படியுங்க. இன்றைக்கு மேல தொடர்ந்து எங்களை கேள்வி கேட்டு நீங்கள் இப்படி இது செஞ்சது கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பட்டது மாதிரி கிடக்கு. இல்ல, இப்படித்தான் படிக்க வேணும். நானே பதிலை சொல்லி போட்டு போயிட்டு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியுமாடா, நான் இப்படி ஒரு சோதனை எழுதி பாஸ் பண்ணி உத்தியோகத்துக்கு வந்துட்டேன். சரியா? நீ பாஸ் பண்ணணும்ன்ற என்ன நோக்கம். அதுக்கு தான் அப்படி கேள்வியெல்லாம் கேட்கறது. சில பேர் சிக்கினால் திருப்பி விட மாட்டேன். அப்போ ஐயோ இனி நான் பதிலே சொல்ல மாட்டேன், முதலாவது வளமா வந்து சிக்கினால் ரிசார்ட். சரியா? அப்போ அப்படி இல்லை. சரியா? நான் உங்கள அக்கறையாக இருப்பதனால தான் அப்படி கேட்குறேன். தொடர்ந்து இதே மாதிரி மொழி அறிவு இப்படித்தான் படிக்க போகிறோம். ஐக்கியூ வேறு ஒரு பேட்டர்னில் படிப்போம், அழகா படிப்போம், திரும்ப சந்திப்போம். சந்திக்கிற வரைக்கும் எல்லாரும் சுபீட்சமாக இருக்க வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ சார்.